ஹலோ விவர்ஸ், என்பிகேங்கிற உரம் நம்ம வீட்டிலே தயார் பண்ணலாம். எப்படின்னா 2 ஸ்பூன் தேயல் எடுத்துக்கோங்க. அது கூட இந்த வாழைப்பழத்து தோலை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் எடுத்துக்கோங்க. அது கூட உருளைக்கிழங்க வச்சாலும் சரி, உருளைக்கிழங்கு தோல்னாலும் சரி. நான் ஒரு குட்டி உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன். அது கூட வந்து நாட்டு சர்க்கரை. இது எல்லாத்தையும் என்ன செய்யணும், ஒன்றா மிக்ஸ் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு டீ தூளை ஒரு டப்பாவில் இப்படி கொட்டிக்கோங்க. கொட்டிக்கிட்டு அது கூட வாழைப்பழ தோலையும் தூக்கி அதுக்குள்ளே போட்டுருங்க. வாழைப்பழ தோலையும் போட்டுட்டு அடுத்தாப்புல இந்த உருளைக்கிழங்கு வச்சுருக்கோம்ல, உருளைக்கிழங்கு வெட்டினாலும் சரி, உருளைக்கிழங்கு தோல்னாலும் சரி, அதையும் உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த சர்க்கரையை போடுங்க, நாட்டு சர்க்கரையை. இதுதான் என்ன செய்ய, நொதித்தல் தன்மையை உருவாக்கும். சீக்கிரம் நொதிச்சா தான் அதில் வந்து நுண்ணுயிர்கள் பெருகும். அதுக்கு தான் நம்ம நாட்டு சர்க்கரையை சேர்க்குறோம். நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி, மண்டவெல்லம் எதனாலும் சேர்த்துக்கலாம். மெயினாக நாட்டு சர்க்கரை சேர்த்தா நல்லாயிருக்கும். இதையும் போட்டுட்டு நல்லா அப்படியே தண்ணி ஊற்றி குளிக்க வச்சுருங்க. கரெக்டாக 2 நாள் கழித்து நல்லா நுரைச்சி வந்துடும். நல்லா இதாக நிழல் பாங்கான இடத்துல வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா குளிக்கி 2 நாள் கழித்து நம்ம என்ன செய்யணும், செடிகளுக்கு ஊற்றணும். இங்கே பாருங்கள், 2 நாள் கழித்து எப்படி நுர தள்ளி நிற்கிதுன்னு பாருங்கள். இதை எடுத்து நம்ம கொஞ்சோல தண்ணியில் அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நான் அந்த தண்ணியை ஊற்றணும்னு சரி, இந்த என்பிகேங்கிற இந்த கடையில் வாங்குகிற மருந்தும் இல்லாமல் நம்ம வீட்டிலே தயார் பண்ணுறதுனால இதை ஊற்றும் போது செடி சூப்பராக செம்மையாக வரும். இதை வந்து காய்கறி செடிக்கு கொடுக்கலாம், பழச்செடிகள் கொடுக்கலாம், பழ மரங்களுக்கு சீக்கிரம் பூ வைக்கும், காய் வைக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை. தேங்க்யூ.